சங்கீதம் 89:11 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். வானங்கள் உம்முடையது, பூமியும் உம்முடையது, பூலோகத்தையும் அதிலுள்ள யாவையும் நீரே அஸ்திபாரப்படுத்தினீர். வடக்கையும் தெற்கையும் நீர் உண்டாக்கினீர். தாபோரும் எர்மோனும் உம்முடைய நாமம் விளங்க கம்பீரிக்கும். உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது. உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளது. உம்முடைய வலது கரம் உன்னதமானது. நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம். கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள். கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தில் நாடோறும் களிகூர்ந்து உம்முடைய நீதியால் உயர்ந்திருப்பார்கள். நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாயிருக்கிறீர். உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ஒரு ஆரம்பம் உண்டு, அதே போல் ஒரு முடிவும் உண்டு. நம்முடைய ஆரம்பமும் முடிவும் நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய எல்லாம் ஒன்றிலே தான் இருக்கணும். அது வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் சிருஷ்டித்த கர்த்தரிடத்திலே இருந்தால் அது நல்லது. ஆமென். நம்மிலே அநேகம் பேர் நம்முடைய நம்பிக்கையையும் நமக்கு எல்லாமா இருக்கிறது வேற ஒருத்தவங்களாக இருக்கிறாங்க, மனிதர்களாக இருக்கிறாங்க. நாம் துதியின் வேளையில் கூட அதை சிந்தித்தோம். ஆனால் இங்கே சங்கீதக்காரன், வானங்கள் உம்முடையது, பூமியும் உம்முடையது, பூலோகத்தையும் அதில் உள்ள யாவையும் நீரே அஸ்திபாரப்படுத்தினீர். வடக்கையும் தெற்கையும் உண்டாக்கினவர் நீர். வல்லமையும் புயம் உம்மிடத்திலே இருக்கிறது. சர்வமும் நீர். 14ஆம் வசனம் பாருங்கள். தேவன் யார் அப்படின்னா, நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம். அவரும் ஒரு அஸ்திபாரத்திலே தான் இருக்கிறார். சகலத்தையும் சிருஷ்டித்தவருக்கு ஒரு அஸ்திபாரம் இருக்கிறது. அது என்னவாம்? நீதியும் நியாயமும், ரைட்டஸ்னஸ் அண்ட் ஜஸ்டிஸ்ன்னு எழுதியிருக்கு. ஏதோ எல்லாருக்கும் ஒரு கடவுள் இருக்கிறாங்க, அது உங்கள் சாமி, இது எங்கள் சாமின்னு சொல்கிற அஞ்ஞானிகள் வாழ்கிற உலகத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் எல்லாருக்கும் ஒரே ஒரு கடவுள் தான். அவர் தான் எல்லாத்தையும் சிருஷ்டித்தவர். அல்லேலூயா. ஆனால் அவரை நான் அஸ்திபாரமாக கொண்டு அவரிலே ஆரம்பித்து அவரிலே முடிக்கணும்னு சொன்னால், அவருடைய அஸ்திபாரம் என்னன்னு சங்கீதக்காரன் சொல்லுகிறான். நீதி நியாயம். நம்மிலே அநேகம் பேருக்கு அவரவருக்கு ஒரு நியாயம் உண்டு. நம்ம எல்லாருக்கும் ஒரு நியாயம் உண்டு. ஆனால் அது கர்த்தருடைய நீதி தானா, கர்த்தருடைய நியாயம் தானா? அதான் நம்முடைய பொறுப்பு. நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம். கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். அப்படின்னா 4 காலில் எப்படி ஒரு நாற்காலி இருக்குமோ, அதுபோல் கர்த்தருடைய சிம்மாசனம், அவருடைய ஆசனம், அவருடைய அஸ்திபாரம் 4 காலில் இருக்குது. அதில் முன்னங்கால் 2ம் கிருபையும் சத்தியமும், பின்னங்கால் 2ம் நீதியும் நியாயமும். சங்கீதக்காரனுக்கு விளங்கியிருக்கு. உங்களுக்கும் எனக்கும் விளங்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு விளையாட்டுத்தனமான இல்லை, அல்லது ஏதோ ஒரு வழக்கமான, சரி ஏதோ நான் இந்த சபையில் இருக்கிறேன், சபைக்கு வர்றேன், எல்லாருக்கும் ஒரு கடவுள், நமக்கு ஒரு கடவுள், நமக்கு எந்த ஒரு அறிவும் நிச்சயமும் இல்லாமல்
ஆட்டு மந்தைகளைப் போல் எல்லாரோடையும் சேர்ந்து போய்கிட்டு இருந்தோம்னு சொன்னாதான் நம்மளே அநேகம் பேர் தொலைந்து போயிடுறோம், சோர்ந்து போயிடுறோம், பின்மாற்றம் அடைகிறோம், வழி தப்பி போயிடுறோம். சபையில் இருக்கிறவங்க திடீர்னு அப்பட்டமான பாவத்தில் விழுகிறார்கள். இவ்வளவு நாள் சபையில் இருந்தவர் இப்படி நடக்கிறாருன்னு கேள்விப்படுறோம். காரணம் ஒன்றே ஒன்று தான். இந்த சங்கீதக்காரன் நமக்கு சொல்லித் தருகிறார். கர்த்தர் யார்? அவர் தயவும் கிருபையும் இரக்கமும் ஒரு கால், இன்னொரு கால் அவர் சத்தியம். நானே சத்தியம்னாரு. அவர்தான் உண்மை, அவர்தான் எவ்வளவேனும் பொய்யுரையாத கர்த்தர். எந்த மனுஷனும் பொய்யன். ஆமேன். நான் சொல்கிறதையும் நீங்கள் எல்லாத்தையும் சரி ஏதோ வயசானவர் அனுபவசாலி சொல்கிறாருன்னு ஆமாம் ஆமான்னு தலையாட்டக்கூடாது. வார்த்தை எப்படி இருக்குது, இவர் சொல்கிறது சரிதானா? சங்கீதக்காரன் அதைத்தான் சொல்லித்தரான். அப்போது கிருபை சத்தியம் முன்னங்கால், பின்னங்கால் நீதி நியாயம். இதில் செஞ்ச ஒரு சிம்மாசனத்தில் தான் சகலத்தையும் சிருஷ்டித்த கர்த்தர் அமர்ந்திருக்கிறார். நீயும் நானும் அப்படியே அவர் மேல் அமர்ந்திருந்தால்தான் நாம் அவருடைய சீசர்கள். ஆமென். லேவியராகமம் 18ஆம் அதிகாரம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, தேவன் தெரிந்து கொண்ட ஜனங்களுக்கு எத்தனையோ நீதி நியாயங்களை கற்பித்தார். எத்தனையோ பிரமாணங்களை. உங்களை சுற்றி இருக்கிற தேசமெல்லாம் இப்படி இருக்கும், ஆனால் நீங்கள், நான் தெரிந்து கொண்டவர்கள், என் பிள்ளைகள், நீங்கள் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். அதான் பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிற எல்லா கற்பனைகளும். நம்மளே அநேகம் பேர் பழைய ஏற்பாடு மோசேயின் புஸ்தகத்தில் இந்த உபாகமம், லேவியராகமம், எண்ணாகமம் இதிலெல்லாம் உள்ள கற்பனைகளையெல்லாம் நாம் தியானிக்கிறது இல்லை. அதெல்லாம் நமக்கு வெளிச்சம் கொடுக்கறது இல்லை. கேட்டால் நாம் அதெல்லாம் பழைய ஏற்பாடு, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அப்புறம் எதுக்கு முக்கால்வாசி புஸ்தகம் இருக்குன்னா, கர்த்தர் யார், அவர் எப்படி நீதி நியாயம் உள்ளவர் என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் மோசே இந்த பிரமாணங்களை சொல்லியிருக்கிறார். லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 24லிருந்து அநேக கற்பனைகளை சொல்லிட்டு, இவைகளில், லேவியராகமம் 18:24 வாசிக்கிறேன். இவைகளில் ஒன்றினாலும் உங்களை தீட்டுப்படுத்தாதிருங்கள். நான் உங்கள் முன்னின்று துரத்தி விடுகிற ஜாதிகள் இவைகள் எல்லாவற்றினாலும் தங்களை தீட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். தேசமும் தீட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகையால் அதன் அக்கிரமத்தை விசாரிப்பேன். தேசம் தன் குடிகளை கக்கி போடும். இந்த அருவருப்புகளையெல்லாம் உங்களுக்கு முன் இருந்த அந்த தேசத்தின் மனிதர் செய்ததினாலே தேசம் தீட்டாயிற்று. இப்பொழுதும் உங்களுக்கு முன் இருந்த ஜாதிகளை தேசம் கக்கி போட்டது போல நீங்கள் அதை தீட்டுப்படுத்தும் போது அது உங்களையும் கக்கி போடாதபடிக்கு நீங்கள் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொண்டு தேசத்திலே பிறந்தவனானாலும் உங்கள் நடுவே தங்குகிற அந்நியனானாலும் இந்த அருவருப்புகளில் ஒன்றையும் செய்ய வேண்டாம். இப்படிப்பட்ட அருவருப்பானவைகளில் யாதொன்றை யாராவது செய்தால் செய்த அந்த ஆத்துமாக்கள் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவார்கள். ஆகையால் உங்களுக்கு முன் செய்யப்பட்ட அருவருப்பான முறைமைகளில் யாதொன்றை நீங்கள் செய்து அவைகளால் உங்களை தீட்டுப்படுத்தி கொள்ளாதபடிக்கு என் கட்டளையை கைக்கொள்ளுங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். மோசேக்கு
ஜனங்கள்கிட்ட சொல்லுப்பா, இத்தனை தேசங்கள் இத்தனை ஜாதிகள் இருக்கிற போது ஒரே ஒரு ஜனத்தை, ஒரே ஒரு தேசத்தை, இஸ்ரேல் தேசத்தை நான் என் பிள்ளைகளாக, நான் தெரிந்து கொண்டவர்களாக உங்களை முன்குறித்து தெரிந்து கொண்டேன். ஆகையினால் உங்களை சுற்றி இருக்கிற புற இனத்தவர்கள் போல, உலகத்தாரை போல நீங்கள் நடந்தால் நான் அவர்களை அழித்து உங்களை காப்பாற்றுகிறது போல உங்களையும் அழிப்பேன். அப்படி தான் எழுதியிருக்கு. வேற ஏதாவது அர்த்தம் இருக்குமா இந்த வார்த்தைக்கு? நாம் ஆராதிக்கிற கர்த்தர் யார்? பட்சபாதம் இல்லாதவர். இங்கிலீஷில் அதற்கு வார்த்தை, சரியான வார்த்தை, ஹீ இஸ் நாட் ரெஸ்பெக்டர் ஆஃப் பர்சன்ஸ் ஆங்கிலத்தில். அப்படின்னா முகத்தாட்சண்யம் இல்லாதவர். அவர் கவர்னராக இருந்தாலும் சரி, ராஜாவாக இருந்தாலும் சரி, தன்னுடைய ஜனத்தில் ஒரு ஏழையாக இருந்தாலும் சரி, ஒரு அட்ரஸே இல்லாத ஒரு மனுஷன், சாதாரண மனுஷன் பாவம் செஞ்சால் அவனை எப்படி தண்டிப்பாரோ அதே போல தான் தேசத்தையே ஆளுகை செய்கிற ராஜாவாக இருந்தாலும் தாவீதாக இருந்தாலும் தண்டிப்பார். ஆமேன். அதான் அர்த்தம். நான் பட்சபாதம் இல்லாதவர். என்னிடத்தில் படித்தவன், படிக்காதவன், பணக்காரன், ஏழை அப்படியெல்லாம் கிடையாது. ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. அல்லேலூயா. அவரை பொறுத்த வரைக்கும், நான் என்னுடைய ரட்சிப்பை பொறுத்த வரைக்கும், அவருடைய சுபாவத்தில் பங்கு பெறுதலாகிய நித்தியத்தை பொறுத்த வரைக்கும், நித்திய அழைப்பை பொறுத்த வரைக்கும் எந்த வித்தியாசமுமே இல்லை. எனக்கும் என் தேவனுக்கும் உள்ள உறவை மட்டுமே பொறுத்தது. இதுதான் எனக்கு உற்சாகமாக இருக்குது. நாட்கள் செல்ல செல்ல, எனக்கு வயசாக ஆக வேதத்தை தியானித்து தியானித்து நான் உற்சாகம் அடைந்து உங்களுக்கு போதிக்கிறேன். இங்கே பாருங்கள் இந்த வார்த்தையை 25. ஆகையால் அதன் அக்கிரமத்தை விசாரிப்பேன், தேசம் தன் குடிகளை கட்டி போடும். உன்னை சுற்றி இருக்கிற தேசங்கள்லாம் தீட்டுப்படுது, அக்கிரமம் செய்து, அநியாயம் செய்து. அவர்களையும் நான் தான் சிருஷ்டித்தேன், அவர்களும் தேவனுடைய சிருஷ்டிப்பின்படி என்னுடைய பிள்ளைகள் தான். ஆனால் அவங்க கெட்டு போனாங்க. அவரவருக்கு சரின்னு படுறத பண்ணுறாங்க. அவங்கவுங்க தங்களுக்குன்னு ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணிக்கிட்டாங்க. அவங்கள போல நீயும் இருந்தால் என்ன எழுதியிருக்கு? அடுத்த வசனம் 27. இப்பொழுதும் உங்களுக்கு முன் இருந்த ஜாதிகளை தேசம் கக்கி போட்டது போல நீங்கள் அதை படுத்தும்போது அது உங்களையும் கக்கி போடாதபடிக்கு. அப்போ தேவன் யார்? நான் முதல்ல சொன்ன 4 கால் உள்ள ஆசனத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அவர் தயவுள்ளவர், கிருபை உள்ளவர், நீதி நியாயம் உடையவர், எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறவர், எல்லாரையும் சிருஷ்டித்தவர். அவர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இல்லை, யார் யார் எப்படி நடக்கிறான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். சபையில் உட்கார்ந்துருக்கிற சகோதரனே, சகோதரியே, நீ யார்? நீ ஏன் இப்படி சிந்திக்கிற? நீ ஏன் இப்படி பேசுகிற? நீ ஏன் இப்படி நடக்கிற? எல்லாத்தையும் அவர் அக்கினி ஜுவாலையுடைய கண்களை கொண்டு பார்த்து நிறுத்து கொண்டே இருக்கிறார். அந்த தேவனை அறியாத ஜனங்கள் எப்படி அக்கிரமம் செய்து அவர்கள் தங்களை தீட்டுப்படுத்தினார்களோ அதுபோல நானும் அவர்களைப் போலேயே நடந்தால், நீயும் நானும் ரட்சிக்கப்பட்டவன் சபையில் உட்கார்ந்துருக்கிறேன்னு சொல்லிட்டு உலகத்தானை போல சிந்தித்தால், செயல்பட்டால், என்னை அவர் கக்கி போடுவார்னெல்லாம் இங்கே சொல்லலை, தேசம் கக்கி போடும் அப்படின்னு எழுதியிருக்கு.
ஆனால் இதை வாசிக்கும்போது ஆவியானவர் பளிச்சுன்னு வெளிப்படுத்தின விசேஷத்தில் எனக்கு ஒரு வார்த்தையை காண்பிச்சார். எடுங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 15-16 வசனம். இந்த மாதிரி ஒரு சபைக்குத்தான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பேசின வார்த்தை. ஒருவேளை ஆவியானவர் பட்சபாதம் இல்லாதவர் இப்போ நம்மோடு பேசினால், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இப்பொழுது நமது சபையை விசாரித்தால், அவர் நமக்கும் இந்த வார்த்தையைத்தான் சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3:15. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். அங்கே கக்கி போடும்னு சொல்லியிருக்கு. அது பழைய ஏற்பாட்டில் மோசையின் மூலமாய் தேசம் கக்கி போடுறோம். உங்கள் அக்கிரமத்தின் நிமித்தம் இந்த புற ஜனங்கள், புற இனத்தார்கள், மற்ற தேசங்கள் எப்படி தங்கள் அக்கிரமங்கள் நிமித்தம் அவர்கள் அழிவார்களோ, அதே போல அவர்களைப் போலே நீங்களும் நடந்தால் அந்த தேசம் அந்த ஜனங்களை அழித்தது போல உங்களையும் அழித்து போடும்னு சொன்னார். இங்கே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சகலத்தையும் அங்கே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தார். இங்கே நியாயம் தீர்க்கிறவர். நீயும் நானும் அவருக்கு முன்பாக நியாய தீர்ப்பிலே நிற்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிற ஆண்டவர் தலையை கவுந்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் பலிக்கடாவாய் இல்லை, சிங்கமாய் இருக்கிறார். அவனவனுடைய கிரியைக்கு தக்க பலன் இதோ என்னோடு கூட வருகிறதுங்கிற சிங்கமாய் கர்ச்சிக்கிறார். சபையை அசட்டை பண்ணக்கூடாது. ஏதோ வழக்கம் போல ஒருத்தர் பேசுவார், பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கிறாரு, அவர் முட்டாள்னு திட்டுவார், திட்டிட்டு போகிறாரு. நான் உணர்வடைஞ்சிருக்கிறேன். என்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு கடிந்து கொள்ளுதலும் ஆண்டவரே உம்மை போல் இருக்கணும். ஒரு மனுஷனும் சாக்கு சொல்ல முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை, என் வாயின் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ உலகத்தில் இருந்தா உலகத்தோட அழிஞ்சு போ, சபையில் இருந்தா சபையில் வந்து உன்னை வாந்தி பண்ண போடக்கூடிய அளவுக்கு நடந்துக்கிறாதாங்கிறாரு. கேட்கிறதற்கு காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். சும்மா சபைக்கு வந்து யார் எப்படி பேசுகிறா, யாருக்கு எத்தனை மார்க்குன்னு போட்டுட்டு ஏதோ ஒரு சோசியல் கிளப்புக்கு வந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை கவர்மெண்ட்லேயும் லீவு, நமக்கும் லீவு, போய் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு மத்தியானம் எல்லாரோடையும் உட்காந்து பேசி சிரிச்சுட்டு வருவோம். நானும் இன்றைக்கி எனக்கு 9 மணிக்கு தான் மதுரையில் பஸ்ஸு. இங்கே உட்காந்து உங்களோட பேசத்தான் போகிறேன். ராஜன்ட்ட சொல்லிட்டேன். நான் சாப்பிட்டுட்டு இன்ஃபார்மல் மீட்டிங் எல்லாரோடையும் பேச போகிறேன். என் கையில் பெரம்பும் இல்லை, தடியும் இல்லை. நான் முட்டாள் மடையன்னெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் இனிமேல் உங்களுடைய யோக்கியதை என்னன்னு தெரிஞ்சுக்கிற போகிறேன். நான் உங்களை பேச வச்சு நீங்கள் என்ன தான் பேசுகிறீங்கன்னு நான் கேட்க போகிறேன். ஏன்னா நான் அங்கே போய் கணக்கு கொடுக்கணும்ல. இப்படி ஒரு சபையை பார்த்தா இன்னார் இப்படியெல்லாம் பேசுனாங்க, இவங்களுக்கு என்ன செய்ய போகிறேன்? நான் அரசியல்வாதி கிடையாது. நீங்கள் வந்தோடனே நீங்கள் ரசிக்கும்படிக்கு ஒரு பிரசங்கத்தை பண்ணிவிட்டு எல்லாரும் கைதட்டின உடனே போகிறதுக்கு பொறுப்போடு பேசுகிறேன். வாந்தி பண்ணி போடுவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். பட்சபாதம் இல்லாதவர். 48 வருஷமாக பிரசங்கம் பண்ணுற பிரபாகராக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி, அவரை பொறுத்த வரைக்கும்
யார் தப்பு செஞ்சாலும் தப்பு தான். ஆமென். யார் பெருமையாக இருந்தாலும் ஆக்கினை தான். யார் தனக்கானதை தேடினாலும் அழிவு தான். ஜாக்கிரதையாக இருக்கணும். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம். இங்கேயும் 22 வாசிக்கிறேன். லேவியராகமம் 20:22. ஆகையால் நீங்கள் குடியிருப்பதற்காக நான் உங்களை கொண்டு போகிற தேசம் உங்களை கக்கி போடாதபடிக்கு நீங்கள் என் கட்டளைகள் யாவையும் என்னுடைய நியாயங்கள் யாவையும் கைக்கொண்டு நடவுங்கள். நான் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுகிற ஜனத்தினுடைய வழிபாடுகளில் நடவாதிருங்கள். அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களையெல்லாம் செய்தபடியால் நான் அவர்களை அரோசித்தேன். நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள் என்று உங்களோடே சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆகையால் சுத்தமான மிருகங்களுக்கும் அசுத்தமான மிருகங்களுக்கும், சுத்தமான பறவைகளுக்கும் அசுத்தமான பறவைகளுக்கும் நீங்கள் வித்தியாசம் பண்ணி, நான் உங்களுக்கு தீட்டாக எண்ணச் சொல்லி விலக்கின மிருகங்களை ஆகிலும் பறவைகளை ஆகிலும் தரையிலே ஊறுகிற யாதொரு பிராணிகளாலும் உங்களை அருவருக்காதிருப்பீர்களாக. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். அல்லேலுயா. எதுக்கு அல்லேலுயா சொன்னீங்க? இங்கே பழைய ஏற்பாட்டு காலத்தில் அற்ப விஷயம், சாப்பிட்ற விஷயத்தை குறித்து பேசுகிறாரு. இந்தந்த பறவையெல்லாம் சாப்பிடலாம், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. பழைய ஏற்பாட்டை ஏன் படிக்கணும்னு சொன்னேன்? சாப்பிட்றது முக்கியம் இல்லை. புதிய ஏற்பாட்டில் புசிப்பும் குடிப்பும் அல்ல. ஆனால் இந்த வார்த்தையில் ஆண்டவருடைய நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தருடைய மனம் வெளிப்பட்டிருக்கு. அவருடைய சிந்தை வெளிப்பட்டிருக்கு. அவருடைய சித்தம் வெளிப்பட்டிருக்கு. எப்படி வெளிப்பட்டிருக்கு? நான் கிறிஸ்து இயேசுவினால் முன்குறிக்கப்பட்டேன். நான் பரிசுத்த ஆவியானவர் என்னை உயிர்ப்பித்தார். நான் உலகத்தான் அல்ல அப்படின்னு சொல்கிற சகோதரனே, சகோதரியே, உங்களை ஏன் தேவன் முன்குறித்தார்? இயேசு ஏன் உங்களை ரட்சித்தார்? மரித்து போன ஆவியை பரிசுத்த ஆவியானவர் ஏன் உயிர்ப்பித்தார்? நீங்கள் ஏன் அபிஷேகம் பெற்றீர்கள்? இயேசுவின் இரத்தத்தினால் ஏன் கழுவப்பட்டீர்கள்? அத்தனை கேள்விக்கும் இங்கே பதில் இருக்கு. 24 நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பீர்கள் என்று உங்களோட சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. 89 சங்கீதத்தில் சகலத்தையும் சிருஷ்டித்த கர்த்தர் நானே, உங்களை பிரித்தெடுத்த கர்த்தர் நானே. உலகத்திலிருந்து இப்போ நீங்கள் எல்லாரும் சாட்சி சொல்வீங்க, நான் தேவனை தேடாதவன், நான் அக்கிரமத்தில் வாழ்ந்தவன், என்னையெல்லாம் தேவன் ரட்சித்தார், நல்லது, துதிச்சைங்க, நன்றியுடையவர்களாக இருக்கிறீங்க. ஏன் தடித்து கொண்டார்? ஏன் உன்னை ரட்சித்தார்? நீ ஏன் சபையில் உட்கார்ந்து இருக்கிற?
கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. 26 நீங்கள் என்னுடையவர்களாகும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். இப்ப அல்லேலூயா சொல்லு. இதுக்கு அர்த்தம் இருக்கு. பரிசுத்தமான தேவன் அன்னைக்கு அவர்களுக்கு இதை சாப்பிடாத இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். இன்னைக்கு நீயும் நானும் உன் ஆவி இப்படி இருக்கு, உன் சிந்தை இப்படி இருக்கு, உன் விருப்பம் இப்படி இருக்கு, தனக்கானதை தேடுகிற மனுஷனா இருக்கிற, பன்றியை போல நான் எனது என் குடும்பம்னு சிந்திக்கிற மனுஷியா இருக்கிற, என்னை போல ஆக்கும்படிக்கு தான் உன்னை ரட்சித்தேன். என் சுபாவத்தை என் கேரக்டரை உன்னிடத்திலே வைத்து உன்னை உருவாக்கும்படிக்கு தான் என் ஆவியை வைத்தேன். அன்னைக்கு அதை செய்தார், இன்னைக்கு இதை செய்திருக்கிறார். அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு அதை செய்தார், இன்றைக்கு சபையில் உட்கார்ந்திருக்கிற கிறிஸ்து இயேசுவின் சீஷர்களாகிய நமக்கு இதை செய்திருக்கிறார். உணர்வடையணும். உபாகமம் 4ஆம் அதிகாரம். மோசேயின் மூலமாக எத்தனை வார்த்தைகளை அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்களோடு பேசினார். அதையெல்லாம் இப்போ நாம் தியானித்து உணர்வுடையணும். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில், தேவன் மனுஷனை பூமியிலே சிருஷ்டித்த நாள் முதல் உனக்கு முன் இருந்த பூர்வ நாட்களில் வானத்தின் ஒரு முனை தொடங்கி அதன் மறுமுனை மட்டுமுள்ள எவ்விடத்திலாகிலும் இப்படிப்பட்ட பெரிய காரியம் நடந்ததுண்டோ, இப்படிப்பட்ட காரியம் கேள்விப்பட்டதுண்டோ? அக்கினியின் நடுவிலிருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டது போல யாதொரு ஜனமாவது கேட்டதும் உயிரோடு இருந்ததும் உண்டோ? அல்லது உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவிலிருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினதுண்டோ என்று நீ விசாரித்து பார். அடுக்கடுக்காய் 3 கேள்விகள். உன் ஜனத்திட்ட கேளு, இப்படி நீ கேள்விப்பட்டது உண்டா? இதை ஆங்கில வார்த்தையில் எப்படி சொல்லலாம்னா, தேவன் ஒரு கூட்டத்தை இஸ்ரேல் ஜனங்களை தெரிந்து கொண்டு தான் யார், தன் சுபாவம் என்ன, தன் சித்தம் என்ன, நான் எதற்காக இந்த உலகத்தை சிருஷ்டித்தேன், எப்படி இதை முடிப்பேன் அப்படிங்கிற எல்லாத்தையும் செல்ஃப் டிஸ்க்ளோசர். அப்படின்னா சர்வத்தையும் உண்டாக்கின கர்த்தர் கடவுள் அவருடைய சிந்தை, அவருடைய நோக்கம், ஏன் சிருஷ்டித்தார், ஏன் ஒரு ஜனத்தை தெரிந்து கொண்டார் அப்படின்னு அவர் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் அவர் யார்? ஆதியும் அந்தமுமானவர், ஆரம்பமும் முடிவுமானவர். அவருக்கு வெளியே ஒன்றுமே இல்லை. அவர் தானே மனமு வந்து தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். செல்ஃப் ரெவலேஷன். அப்படிப்பட்ட காணக்கூடாத கர்த்தரை வெளிப்பாடுடனே பெற்ற ஜனமா, சகோதரனே சகோதரியே, சிந்திக்கணும். மோசே இங்கே இருந்தால் இப்படி தான் அன்னைக்கு இஸ்ரேலில் கேட்ட மாதிரி இன்னைக்கு சபையை எத்தனையோ அப்போஸ்தலர்கள் கேட்டாங்க.
37ஆம் வசனம், உபாகமம் 7:37. அவர் உன் பிதாக்களில் அன்பு கூர்ந்தபடியால் அவர்களுடைய பின் சந்ததியை தெரிந்து கொண்டு உன்னிலும் பலத்த பெரிய ஜாதிகளை உனக்கு முன்னின்று துரத்தவும் உன்னை அழைத்து கொண்டு போய் இந்நாளில் இருக்கிறது போல அவர்கள் தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கவும் உன்னை தமது முகத்துக்கு முன் தமது மிகுந்த வல்லமையினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். 40ஆம் வசனம், நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாளாயிருக்கும்படிக்கும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கைக்கொள்ள கடவா என்றார். அன்றைக்கு அந்த ஜனங்கள் அந்த வார்த்தையெல்லாம் கேட்டு அவர்கள் கை கொள்ளும்படிக்கு தாங்கள் மாத்திரமல்ல தங்கள் பிள்ளைகளுக்கு இப்படி காலாகாலமாய் சந்ததியாய் நாம் ஆண்டவருடைய ஜனமாய் இருக்கும்படிக்கு அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு மோசையின் மூலமாய் கொடுத்த கற்பனையைப் போல இன்றைக்கு வேத வார்த்தையிலே நமக்கு கர்த்தர் தம்மை அவருடைய சுபாவத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். எதற்காக வெளிப்படுத்தியிருக்கிறார்? நாமும் அவரை போல் ஆகும்படிக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆமேன். அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே இருக்கணும். ஒரு தகப்பனுக்கு பிள்ளையை பார்த்து பார்த்து தன்னை போல் ஆகிறத பார்த்து சந்தோஷம் இருக்கும். தன்னுடைய சுபாவத்துக்கே சம்பந்தம் இல்லாமல் நடந்தான்னு சொன்னால் அவருக்கு துக்கம் ஏற்படும். அவர் சத்தியமும் கிருபையும் நிறைந்தவர், நீதி நியாயமுடையவர், முகத்தாட்சணியம் இல்லாதவர், பட்சபாதம் இல்லாதவர். அவரை போல நாம் வளர வளர அவர் நம்மை பார்த்து சந்தோஷப்படுவார். அதற்காகத்தான் தேவ ஜனத்தோடு நாம் ஐக்கியப்படுறோம். அதற்காக தான் நாம் சபைக்கு வரணும். நம்முடைய தேவைக்காக சபைக்கு வரக்கூடாது. இந்த சபையில் இரக்கமுள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு வியாதிப்பட்டால் உடனே ஆஸ்பத்திரியில் சேர்ந்து வைத்தியம் பார்ப்பாங்க. எனக்கு ஒரு அவசர தேவைக்கு கடன் கொடுப்பாங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் செத்தா புதைக்கிறதுக்கும் உங்கள் வீட்டில் நல்லது பண்ணது நடக்கணும்னா உங்களுக்கு வந்து போகிறதுக்கும் எந்த சபையிலையும் இருங்க. ஆனால் தேவனுடைய சபை எதுன்னு தேடி கண்டுபிடிச்சி அந்த ஜனங்களோடு ஐக்கியப்படுங்க. ஆமேன். என் ஊரில் இருக்கிற ஒரு பையனுக்கும் சிவகங்கையில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம். அந்த சகோதரனுடைய வேண்டுகோளின்படி நான் வந்தேன். வந்து நான் ஏன் வத்தலக்குண்டுக்கு வந்தேன்? நான் நினச்சா காளையார் கோவில் போயிருக்கலாம், நான் நினச்சா மதுரைக்கு போயிருக்கலாம், நான் நினச்சா மதுரையிலேருந்து பஸ் ஏறி தூத்துக்குடிக்கு போயிருக்கலாம். மூணாவது தடவையோ 4வது தடவையோ வர்றேன். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எங்கே போகிறது? எல்லாரோடையும் காரில் ஏறி நானும் பாண்டிச்சேரிக்கும் போயிருக்கலாம். 28 பேர் வேனில், 4 பேர் காரில். நான் பாண்டிச்சேரிக்கு போயிருக்கலாமே. உங்களுக்கு புத்தி சொல்ல எனக்கு அதிகாரம் உண்டுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆவியானவர்கிட்ட கேட்டேன். அவ்வளோ தூரம் போகிறேனே, எனக்கு உயிரை கொடுத்துருக்கீங்களே, எனக்கு பஸ் ஏறி இறங்க திராணி இருக்கே, நான் எந்த சபைக்கு போகணும் ஆண்டவரே? யாரை விசாரிக்கணும் சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் 3 ரவுண்டில் இந்த சகோதரர்களுக்கு பேசியிருக்கிறேன்.
நான் அங்கே பெருமையாக உங்கள் சபையை பற்றி சொன்னேன். நான் வத்தலக்குண்டுக்கு போகிறேன். அந்த வத்தலக்குண்டு சபையில் ஒரு 10 பேர் தான் சகோதரர்கள் இருக்கிறாங்க. 10 பேரையும் உட்கார வச்சு அவங்களுக்கு புத்தி சொன்னேன். 10 பேரும் மனம் திரும்பி என் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஜெபம் பண்ணாங்க. அந்த சபைக்கு தான் இந்த தடவை போகிறேன்னு சொன்னேன். நான் மனுஷருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கேனா, ஆவியானவருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கேனா? உங்களை நீங்கள் நிதானித்து பாருங்கள். நாம் ஆண்டவரே, எனக்கு இந்த உயிர் கொடுத்துருக்கிறது உம்முடைய வேலையை செய்கிறதுக்காக. உம்முடைய வேலையை செய்கிறதுக்கு இந்த உடம்பு ஃபிட் ஆகலை அப்படின்னா என்னை உங்களோட எடுத்துக்கங்க. அப்படி தான் பவுல் பிரசங்கித்தார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் எழுதியிருக்கிறார். நான் ஆவியானவரால் நடத்தப்படுகிறேன்கிற நிச்சயம் இருக்கு. நான் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் அவருக்காக தான் வாழ்கிறேன். சாவை குறித்து எனக்கு பயம் இல்லை, நியாய தீர்ப்பை குறித்தும் பயம் இல்லை. அதனால தான் என்னை குறித்து யார் எப்படி விமர்சித்தாலும் தூசியை தட்டி விட்ட மாதிரி தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். இந்த சபையிலிருந்தே பேர் போடாம ஒரு நம்பர்லேருந்து வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தது. மொட்டை பெட்டிஷன் மாதிரி. இது நீதிமான்கள் சபைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அயோக்கியர்கள் இருக்கிற சபை இது. 3 தடவை பிரபாகர் வந்தா அவன்கிட்ட நேர்மையா ஒன்னையும் சொல்ல திராணி இல்லை. மொட்டை பெட்டிஷன் மாதிரி பேர் இல்லாம நம்பர்ல வருது. நீ நீதிமானா அயோக்கியனா? யார் போட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் நேர்மையானவன். போற வழிக்கே சாகிறதுக்கு தயார், நியாய தீர்ப்பில் நிக்க தயார். நீதிமான்கள் இருக்கிற சபையா, அயோக்கியர்கள் இருக்கிற உலகத்தை போல இருக்கிற சபையா? நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம். பதினெட்டாம் வசனம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். துன்மார்க்கருடைய பாதையோ காரிருளை போல் இருக்கும். தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அப்படின்னா சும்மா செவியை சாயின்னு அர்த்தம் இல்லை. ஒபே மை வேர்ட். எழுதினவன் சாலமோன். அவனை கூப்பிட்டு, சாலமோனை கூப்பிட்டு, இந்த சபையை விசாரிப்பா, புத்தி சொல்லுப்பா அப்படின்னு சொன்னால், இந்த சபையில் நீதிமான்கள் யாருன்னு சொல்கிறான், துன்மார்க்கர் யாருன்னு சொல்கிறான். ஹலோ, 18ஆம் வசனத்தில் நீதிமான்களை குறித்து எழுதியிருக்கு. நீயும் நானும் நேர்மையாக நான் இவன் தானான்னு பார்க்கணும். ஸ்திரீகள் ஒவ்வொருவரும் நான் நீதிமானா அப்படின்னு பார்க்கணும். என்ன? நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். எத்தனை வருஷமாகுது ரட்சிக்கப்பட்டு? இங்கே சபை கூடி எத்தனை வருஷமாகுது? உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? காலையில் சூரியன் உதிக்குது, அது பிரகாசமாகிக்கிட்டே போகுது. நடுப்பகல் உச்சி வெயில் 12 மணிக்கு. அதுபோல் நீங்கள் பிரகாசம் அடைந்து கொண்டே இருக்கிறீர்களா? அப்படின்னா நீங்கள் நீதிமான்கள். உங்களுக்கு தேவன் யாரையும் அனுப்புவார்.
பவுலை அனுப்புவார், பேதுருவை அனுப்புவார். ஆண்டவருடைய ஊழியம் செய்கிற தேவ மனுஷர்கள் உங்களை கட்டி எழுப்புவாங்க. அதற்கு மாறாக அடுத்த வசனம், துன்மார்க்கருடைய பாதையோ காரிருளை போல் இருக்கும். அப்படின்னா எல்லாரும் சபையில் உட்கார்ந்துருக்கிறவங்க தான். அவர்களுடைய பாதை 5 மணிக்கு லேசாக பொழுது சாயும், அந்தி பொழுது. 6 மணிக்கு சூரியன் மறையும். அப்புறம் இருட்டு கூடிக்கிட்டே போகும். அதுவும் அமாவாசை கும்மிருட்டுடா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருள் அடையும். சின்ன பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறான் ஞானி. ஏய், உன் வாழ்க்கை எப்படி இருக்கு? நீ நீதிமானா துன்மார்க்கனா? உன்னுடைய முடிவு ஒருவரும் காணக்கூடாத சூரிய பிரகாசம் போல் இருக்கிற நடுப்பகல் சூரியனை இப்படி நீ பார்க்க முடியுமா? அழகா இருக்குல்ல அப்படின்னு ஏறிட்டு பார்க்க முடியல. அவரை சந்திக்க போறோம் நீயும் நானும். அவர் ஒளியா இருக்கிறார். அவர் நடுப்பகல் சூரியனை போல் இருப்பார். நான் சொன்ன 4 குணாதிசயமும் உடையவர் அவர். அவர்கிட்ட போய் அவருடைய ஆசனத்தில் உட்காரணும்னு சொன்னால் நீயும் நானும் எப்படி இருக்கணும்? எவ்வளவு நம்மை தகுதிப்படுத்தணும்? அதற்கு மாறாகவும் ஒரு சிலருடைய வாழ்க்கை, ஒரு சிலருடைய பாதை, அவர்கள் போகிற பாதை, இப்போ நான் சொன்ன மாதிரி அவர்களிடத்தில் தைரியம் இருக்காது. நேரடியாக நேர்மையாக ஒன்றையும் பேச மாட்டாங்க. 4 பேர் முன்னாடி எதையும் பேச மாட்டாங்க. குசு குசுன்னு பேசுவாங்க. மொட்டை பெட்டிஷன் போட்ட மாதிரி போடுவாங்க. அரசியலாக நடக்குது இங்க. இது சபைதானா? இந்த வார்த்தையை தியானிக்கும் போது 2 மனுஷர்களை ஆவியானவர் எனக்கு காண்பித்தார். முக்கியமாக கார் இருள்னு இருக்கே, தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள். அப்படின்னா ஒரு சில வேளைகளில் அவங்க தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களா தெரியாது. இதை சின்ன பிள்ளைத்தனம்னு சொல்லலாம். ஒரு சின்ன பிள்ளை விளையாட்டுத்தனமாக ஏதாவது பேசும், தெரியாமல் அது இப்போ ஒரு வார்த்தை பேசும் ஸ்கூலில், ஏதோ ஒரு வார்த்தையை, அது ஒரு கெட்ட வார்த்தையாக இருக்கும். என்ன இந்த வார்த்தையை சொல்கிற? ஸ்கூலில் என் கூட படித்த பையனோ என் கூட படித்தவங்களோ அந்த வார்த்தையை சொன்னாங்க. அப்போ அந்த பிள்ளை எப்படி கற்றுக்கொண்டது? இன்னொருட்டருந்து அதை தெரிஞ்சு செய்யலை. அது அப்போ பொறுப்பாக அப்பா அம்மா என்ன செய்வாங்க? இதெல்லாம் கெட்ட வார்த்தை, இப்படியெல்லாம் பேசக்கூடாது. அப்படியா, சரிம்மா சொல்லுமா. நானும் தேவ தயவில் இங்கே அனுப்பும்போதே ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவங்கள போயிட்டு திட்டிட்டு வராதடா பிரபாகர், பொறுப்பாக விசாரிச்சுட்டு வா. இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு நாள் முழுவதும் செலவழித்து யார் யார் எப்படி இருக்கிறாங்க, தயவாக புத்தி சொல்ல வேண்டியவர்களுக்கு புத்தி சொல்லு, கடிந்து கொள்ள வேண்டியவர்களுக்கு கடிந்து சொல்லு. நீ பாட்டுக்கு போனால் ஒரு பிரசங்கம் பண்ணோம் அப்படின்னு பஸ் ஏறி வந்துடாதன்னாரு. நீங்கள் நீதிமான்களா துன்மார்க்கரா கண்டுபிடிச்சிட்டு தான் இந்த இடத்த விட்டு போவேன் நான். உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? 2 மனிதர்களை ஞாபகப்படுத்தினார்னு சொன்னேன்ல, அந்த 2 மனிதர்கள் யார் தெரியுமா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் சவுல், அவன் ராஜாவாக்கப்பட்டான், அபிஷேகிக்கப்பட்டான். ஆனால் மனுஷர்களுடைய கனத்தை தேடினான். தீர்க்கதரிசி பாவத்தை உணர்த்தின போது சரி ஒத்துக்கிறேன், பாவம் செஞ்சதான், ஆனால் ஜனங்களுக்கு முன்பாக என்னை கனம் பண்ணும் அப்படின்னு சொன்னான்.
அவனுடைய வாழ்க்கை எப்படி முடிவடைந்தது தெரியுமா? அவனுடைய வாழ்க்கை தற்கொலையிலே முடிவடைந்தது. புதிய ஏற்பாட்டில் உள்ள மனுஷன் யார் தெரியுமா? ஆவியானவர் எனக்கு யாரை காட்டினா தெரியுமா? யூதாஸ். 3.5 வருஷம் ஆண்டவரோடு இருந்தவன், முழுவதும் ஜெபித்து சீஷர்களை தெரிந்து கொண்டவர் யூதாசையும் தான் தெரிந்து கொண்டார். பணத்தை விரயம் பண்ணால் அதெல்லாம் அவர் பெருசுபடுத்தவே இல்லை. பணம் இம்மைக்குரியது. நித்தியத்துக்குரிய பாவத்தை அவன் செய்தான். என்னோடு அப்பம் புசித்தவன் எனக்கு விரோதமாய் குதிகாலை தூக்கினான். நேர்மையற்றவர்கள், உண்மை இல்லாதவர்கள், தாங்கள் போகிற இடம் இன்னதென்று தெரியாமல் இடறுகிறவர்கள். ஒருவேளை உங்களை அறியாமலே நீங்கள் அப்படி நடந்திருந்தால் தேவன் தயவாய் இரக்கமாய் உங்களை நடத்துவார். ஆனால் யூதாஸ் இருதயத்தை கடினப்படுத்தி கடைசியில் அவன் புறப்பட்டு போனான். இயேசுவோ நீ செய்ய வேண்டியதை சீக்கிரமாய் செய்யின்னு சொன்னார். அவன் வெளியே போன வேளை என்ன எழுதியிருக்கு? இரவாய் இருந்தது. யோவான் சுவிசேஷத்தில் he went out, it was night. வெளிச்சத்தில் ஆரம்பித்தவன், இயேசுவின் சீஷனாய் ஆரம்பித்தவன், வளர்ந்து ஒரு சில விஷயங்களை கரெக்ட் பண்ணார். அவனால் நான் சொன்ன மாதிரி பண விஷயத்தில் நடந்தால் அதையும் பொருட்படுத்தலை. கடைசியில் அவன் காட்டிக் கொடுக்க துணிந்தான். அவனை குறித்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அவன் பிறவாதிருந்தால் நலமாயிருக்கும். சகோதரனே, சகோதரியே, உன்னை குறித்து அப்படி ஆண்டவர் சொல்லணுமா? நித்தியத்தில் ஒரு நாள் சொல்லுவார். அதற்கு முன்னாகவே பிரபாகர் உனக்கு சொல்லுகிறார். துன்மார்க்க ஸ்திரீயாய் நடந்தீர்களானால், தேவனுடைய சபையில் பயமில்லாமல் நீங்கள் மனுஷருடைய கனத்தை தேடி வாழ்வீர்களானால், நீ பிறவாமல் இருந்திருந்தால் நலமாயிருக்கும். அப்படின்னா பிறந்து கடவுளுடைய பிள்ளையாய் மாறி கடவுள் இருக்க வேண்டிய கர்த்தருடைய வலது பார்சத்திற்கு ஏற வேண்டிய நீ சாத்தானுடைய சேனையும் பங்கு பெறுகிற அக்கினி கடலுக்கு போறையே நீ பெறவாமலே இருந்திருக்கலாமேனாரு. வார்த்தையில், ஆண்டவருடைய வார்த்தையில் வெளிச்சம் பெறுங்க, உணர்வடைங்க. தாயின் கருவிலே உன்னை அறிந்தேன், அப்படித்தான் நம்ம எல்லாரையும் அறிந்து கொண்டார். ஆனால் யூதாஸை பார்த்து நீ பிறந்திருக்கவே வேணாம், நீ கருவுற்று இருக்கவே வேணாம், நரகத்துக்கு போறேடா. ஏழாம் அதிகாரம், உபாகமம் 7ஆம் அதிகாரம். எட்டாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து. கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டு கொண்டார். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும்
தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும், தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும், தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதிலளிப்பார் என்றும் நீ அறியக்கடவாய். தம்மை பகைக்கிறவர்கள் யார்? கர்த்தருடைய வார்த்தை. தேவன் யாரை பார்த்து என்னை பகைக்கிறவர்கள்னு சொல்லுவார்? சகலத்தையும் சிருஷ்டித்த கர்த்தரை நீ பகைக்கிறதுனா என்ன? பக்கத்துக்கு பக்கம் பழைய ஏற்பாட்டில் நான் தான் உன்னை சிருஷ்டித்த கர்த்தர், உன்னிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னை பேர் சொல்லி அழைத்த கர்த்தர், ஆனால் நீ என்னைய விட்டுட்டு தெய்வம் அல்லாத கல்லையோ மண்ணையோ ஒரு விக்கிரகத்தையோ தெய்வம்னு சொல்கிறையே, நீ தான் என்னை பகைக்கிறவன் சொல்கிற. விக்கிரக ஆராதனைன்னு சொன்னால் நாங்கள்லாம் அப்படி செய்யலையே பிரதர். எங்கள் வீட்டில் வந்து பாருங்கள், ஒரு சிலுவை கூட கிடையாது, வசனமாக எழுதி போட்டிருக்கோம். சந்தோஷம். இது எப்படி இருக்குன்னா, பழைய ஏற்பாட்டில் எனக்கு வார்த்தையெல்லாம் எடுக்க நேரம் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சது தான். மோசேயின் இடத்துல போய் இந்த ஜனங்கள் என்ன சொன்னாங்க? பட்சிக்கிற அக்கினியாய் அந்த மலையிலிருந்து தேவன் பேசின உடனே அந்த ஜனங்கள் எல்லாரும், ஐயோ எங்களால் தாங்கவே முடியலை, எங்களுக்கு பயமாக இருக்கு. மோசே அவர் என்ன பேசுகிறாருன்னு கேட்டு எங்கள்கிட்ட வந்து சொல்லு, அவர் எங்கள்கிட்ட பேச வேணாம். இப்போ இத்தனை வசனங்களில் உங்களுக்கு காட்டேன், அவர் எவ்வளவு அன்பு கூர்ந்து எவ்வளவு தன் பிள்ளைகளை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தவும் தன்னை தன்னுடைய முகத்தை பிரகாசிக்கவும் செய்ய அவர் ஆவலாய் பேச வந்தார். ஆனால் அந்த ஜனங்கள் வேண்டாம்னு நிராகரித்தாங்க. அடுத்து இன்னொரு நிகழ்வு, எல்லாரையும் போல எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்டாங்க. அதையும் போய் மோசே ஃபெய்த்ஃபுல்லாக இல்லை சாமுவேல் போய் ஃபெய்த்ஃபுல்லாக தேவனிடத்தில் பேசின போது அவர்கள் என்னை நிராகரித்தார்கள். ராஜா வேணும்னு கேட்டதை அவங்க நான் தான் அவங்க ராஜா, ஆனால் என்னையை விட்டுட்டு உலகத்தாரை போல ஒரு ராஜாவை தெரிந்து கொண்டார்கள். அந்த பெத்த மனம் எவ்வளவாய் புண்பட்டிருக்கும்னு பாருங்கள். கர்த்தருடைய மனத்தை நீ யோசித்துப்பார். விக்கிரக ஆராதனைன்னு சொன்னால் சுரூபத்தை வைக்கிறது இல்லை. விக்கிரக ஆராதனைனா நம்ம இந்திய நாட்டில் பார்க்கறது போல இந்து கோயில்கள் கிடையாது. சபையில் உட்கார்ந்திருக்கிற உனக்கு என்ன விக்கிரகம்? தேவனை ஒதுக்கி ஏதோ ஒன்றை முக்கியப்படுத்துகிறாய், விக்கிரக ஆராதனை செய்கிறாய். தோற்றத்தின்படி எல்லாம் கரெக்டு, ஆனா உன் இருதயத்தில் விக்கிரகம். தேவனை அல்லாமல் எதை முக்கியப்படுத்தினாலும் அது விக்கிரகம். அது ஒரு உபதேசமாக இருக்கலாம், ஒரு ஸ்தாபனமாக இருக்கலாம், ஒரு தலைவனாக இருக்கலாம். நான் ஜனங்கள் மத்தியில் ஜனங்களுக்காக தேவனிடத்தில் போனால் அவர் என்கிட்ட என்ன சொல்லுவார்? இவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் என்னை நிராகரித்து இன்னொன்றை தெரிந்து கொண்டார்கள். அதைத்தான் நான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ தேவனை பகைக்கிறாய் என்று ஆண்டவருடைய நாமத்திலே எச்சரிக்கிறேன். சர்வ வல்ல தேவனை பகைத்தால் நீ என்ன ஆவாய்?
தேவனுடைய ஜனமாயிருந்தால் அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவரை பிரியப்படுத்தினால் என்ன நடக்கும்? 13ஆம் வசனம், உபாகமம் 7:13. உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்ப கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடிருப்பதில்லை, பலுகி பெருக செய்வேன். உன் ஆடு மாடு கூட ஈடுவிடா, அவ்வளவு ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பேன். அவ்வளவு நல்ல கர்த்தர். ஆனா அவரை பகைத்தால், அவரை ஒதுக்கி ஓரங்காட்டிட்டு வேறொன்றை முக்கியப்படுத்தினால் நீ விக்கிரகாராதனைக்காரன், நீ அவரை பகைக்கிறாய். அடுத்த வசனம், பதினஞ்சிலிருந்து வாசிங்க. வாசித்தா அதற்கு எதிர்ப்பதமாய் கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். 15, அவர் உன்னை பகைச்சா அவர் என்ன இதை எதிர்ப்பதமாக சொல்லணும்னா சகல நோய்களையும் உனக்கு கொடுப்பார். எகிப்தில் உள்ள வியாதியை எல்லாம் நீ என் பிள்ளையாக இருக்கும்போது அந்த வியாதி உன்னைய பாதிக்காதபடிக்கு பாதுகாத்தேன். நீ அவங்கள போலே நடந்தால் நான் என்ன செய்வேன்? யோசித்து பாருங்க. கர்த்தர் யார்? உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். நீ அவர் பகைஞனாயிட்டா ஓ மேல வரப்பண்ணுவார். 2:2:4ங்கிற மாதிரி எனக்கு விளங்குது. உனக்கு விளங்குதா சகோதரனே சகோதரியே? வேதம் அதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. டு நோ த மைண்ட் ஆஃப் காட். தேவன் யார், அவர் எப்படி சிந்திப்பார், எப்படி செயல்படுவார் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அடுத்து உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளையும் தான் சொல்லி முடிக்கிறார் மோசையின் மூலமாக. 17ஆம் வசனத்திலிருந்து, அந்த ஜாதிகள் என்னிலும் ஜனம் பெருத்தவைகள், நான் அவர்களை துரத்தி விடுவது எப்படி என்று உன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பார்வோனுக்கும் எகிப்தியர் யாவருக்கும் செய்ததையும் உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாதிரு. நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் அப்படியே செய்வார். அப்படின்னா நீங்கள் மனுஷர்களை இப்போ பார்க்காதீங்க. உலகத்தான அப்படி அழிச்சிருவார் சபிச்சிருவாருன்னு யோசிக்காதீங்க. உங்களுக்குள்ள எனக்குள்ள நம்முடைய மாம்சமும் இரத்தமும் இருக்கிற வரைக்கும் நமக்கு எதிராளிகள் நமக்குள்ளேயே இருக்கிறார்கள். ஆமென். ஆசை இச்சைகள் உடைய, தன்னைத்தான் உயர்த்துகிற, தனக்கானதை தேடுகிற மாம்சமும் ஆசை இச்சைகளும் உடைய மனிதர்கள் நமக்கு இதை எப்படி எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னால், நீ அவைகளை பார்த்து பயப்படாதே. அது மாத்திரம் இல்லை, கர்த்தர் இதை எப்படி எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னால், என் மாம்சத்தில் உள்ள ஆசை இச்சைகள் பலவான்கள், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இந்த பலவானை விட பலவான், முந்தி கட்டுகிற வல்லமையுடைய, உயிர்ப்பிக்கிற வல்லமையுள்ள பரிசுத்த ஆவியானவர்
எனக்குள் இருந்தால் நான் பயப்பட மாட்டேன். அல்லேலியா. இயேசு பயப்பட்டாரா? அவருக்குள்ள ஆவியானவர் இருந்தார். நீயும் நானும் பயப்படுறோம்னு சொன்னால் ஏன் பயப்படுறோம்? அது மாத்திரம் இல்லை, ரட்சிப்பு காலை சூரியனை போல அப்படின்னு சொன்னோம். அப்படின்னா இங்கேயும் மோசையின் மூலமாய் அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கு பாருங்கள். 21 உபாகமம் 7:21 அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உன் மாம்சத்தில் உள்ள உன்னுடைய ஆசை இச்சைகளை பார்த்து நீ பயப்பட வேண்டாம். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். பரிசுத்த ஆவியானவர் வல்லமை உள்ளவர், அவர் பயங்கரமான பலசாலி, எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அந்த ஜாதிகளை 22ஆம் வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னை விட்டு துரத்தி விடுவார். நீ அவர்களை ஒருமிக்க நிர்மூலமாக்க வேண்டாம். நீ நிர்மூலமாக்கினால் காட்டு மிருகங்கள் உன்னிடத்தில் பெருகி போகும். உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர்கள் அழியும் மட்டும் அவர்களை மிகவும் கலங்கடிப்பார். எவ்வளவு ப்ராக்டிக்கலாக பேசுகிறார், எவ்வளவு விளங்குற மாதிரி எழுதியிருக்கு பாருங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா தெரியுமா? மறுபடியும் பிறந்த உடனே, ரட்சிக்கப்பட்ட உடனே, நான் அபிஷேகம் பெற்ற உடனே எல்லா பாவத்தையும் ஒரே நாளில் ஜெயிச்சிருவேனா? இல்லை. ஜெயிச்சிட்டா என்னாகும்? மிருகங்கள் தேசத்தை நாசம் பண்ணி போடுங்கிறது போல நீ அழிஞ்சு போயிடுவ. நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் இப்போ எப்படி இருந்தேன், இப்படி இருக்கிறேன்னு சொல்லி, அதனால தான் நூதன சீசனாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு பவுல் திமோத்திக்கு சொல்லும்போது. சபையில் யாருக்காவது ஏதாவது பொறுப்பு கொடுக்கணும்னு சொன்னால் அவர்கள் நேற்று ரட்சிக்கப்பட்டாங்க, இன்றைக்கி ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்றாங்க, ஆகையினால இவரை மூப்பர்னு நினைக்காத. அவர்கள் போராடி யுத்தம் பண்ணி ஜெயித்து உண்மையுள்ளவர்கள் என்று சாட்சி பெற்று, அப்படிப்பட்டவர்களுக்கு தான் கர்த்தருடைய ஞானம் இதில் விளங்குதா? கொஞ்சம் கொஞ்சமாகி. அருமையான சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொண்ட பொழுது அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு உலகத்தான் அல்ல, நீ என்னுடைய பிள்ளை என்று முத்திரை போடப்பட்டாய். ஆமென். நீ ஞானஸ்தானம் பெற்றபோது நீ உலகமே அக்கினிக்குள்ளாக, நோவாவின் காலத்திலே அக்கினிக்கு ஜலத்துக்கு நியமிக்கப்பட்டது போல இப்பொழுது அக்கினிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற உலக அக்கினியிலிருந்து உன்னை தப்பி உன்னை பத்திரமாய் இயேசுவுக்குள், இயேசுவனுடைய சரீரத்துக்குள், சபைக்குள் நீ வந்தாய். அல்லேலியா. இப்போ நீ உணர்வுள்ளவனாக இருக்கணும். சபையில் இருக்கிறேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், நான் உலகத்தான போல சிந்திக்கக்கூடாது. எனக்குள்ளே இருக்கிற எதிரிகளை நான் கொஞ்சம் கொஞ்சமாய், அதை தான் சாங்க்டிஃபிகேஷன், பரிசுத்தமாகுதல். அப்போது பாவ மன்னிப்பு வாசல், அந்த வாசலில் நுழைஞ்சால் ஒரு பாதை, அந்த பாதை நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கணும். அதில் ஒவ்வொரு நாளும் பாவத்தை ஜெயிக்கணும். நம்மளே அநேகம் பேர் ஏன் இன்னும் கோபத்தை ஜெயிக்கலை, முறுமுறுக்கலை ஜெயிக்கலை? நாம் ஏன் இன்னும் சண்டை சச்சரவுகளுக்குள்ளே இருந்து கொண்டு இருக்கிறோம்? உணர்வில்லாமல் வாழ்கிறோம். நீங்கள் அதை சாக்கு போக்காக எடுத்துக்கொள்ளக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னு சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளே உங்கள் கோபம் தனிய கடவுதுன்னு எழுதியிருக்கு. நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்தால் காலையில் வேலைக்கு போகும்போது புருஷன் பொண்டாட்டியும் ஒருவர் கடிச்சுக்கிட்டீங்கன்னா பொழுது விழிந்து நீங்கள் திரும்பவும் ஒருவர் சந்தித்து ஒப்புரவாகி படுக்கைக்கு போகும் முன்னே நீங்கள் உணர்வடைந்து
ஒருவரிடத்தில் ஒருவர் ஒப்புரவாகி தேவனிடத்தில் ஒப்புரவாகி தேவனுடைய பிள்ளைகள்னு நிரூபிக்கணும். அப்படி தான் வேதம் சொல்லுது. எத்தனை பேர் அப்படி வாழ்கிறோம்? சகோதர ஐக்கியத்தில் ரெண்டு கடாக்கள் முட்டுற மாதிரி முட்டிக்கிட்டே இருக்கிறோம். உணர்வடையுங்கள். இன்னைக்கு நீங்கள் மரித்தால் என்ன ஆவீர்கள்? நான் நியாய தீர்ப்பை சந்திக்க தயாரா? நான் சரியான சபையில் இருந்தேன்னு சொன்னால் என்னை தேவன் கடிந்து கொள்வார். துன்மார்க்கன், நீங்கள் நீதிமான்கள் அல்ல அயோக்கியர்கள்னு கடிந்து கொள்வார். எனக்கு நல் மனசாட்சி. நீ யாரும் எனக்கு ஓட்டு போட வேண்டாம். நீ யாருன்னு உனக்கு சொல்ல தான் வந்திருக்கிறேன். சொல்லிட்டேன். எழுந்து நின்று ஜெபம் பண்ணு.